பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இயேசு சிலுவை சுமந்து சென்ற பாதை சிலுவை பாதை. இது உலக சரித்திரத்தில் ஒரு தடவை நடைபெற்றது. ஆனால் மனித உள்ளங்களிலே பல தடவை நடைபெறுகிறது, இன்னும் நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு மனிதனுள்ளும் சிலுவை பாதை நடைபெறுகிறது. ஏனெனில் அங்கே நன்மைக்கும் தீமைக்கும், அருளுக்கும் பாவ இருளுக்கும் இடையே போராட்டம் நடைபெறுகிறது. இப்போராட்டத்தில் தீமை தெரிந்தெடுக்கும் போது, நன்மை வெறுக்கப்படும் போது, மனிதனின் உள்ளத்திலே இயேசுவின் சிலுவை பாதை ஆரம்பமாகிறது. என் உள்ளத்திலே இயேசுவை சிலுவை சுமக்க செய்கிறேனா? இயேசுவை சிலுவையில் அறைகிறேனா? இயேசுவை கொல்லுகிறேனா? இவ்வினாக்களுக்கு இச்சிலுவை பாதையின் போது விடை காண முயற்சிப்போம். முதலாம் ஸ்தலம், இயேசுவை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். திவ்ய இயேசுவை மை ஆராதித்து வணங்கி முக்கு நன்றிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நின்றால் முதற்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை விட்டு ரட்சித்தீர். அன்று உலகிலே ஆண்டவரே நீர் தீர்வு இடப்பட்ட போது அன்னாஸ் கைபாஸ் என்னும் யூத தலைமை குருக்கள் அவர்கள் முன் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டீர். ஏரோது முன்னிலையில் அவமானத்திற்கு உள்ளானீர். பிலாத்துவின் அரண்மனையில் சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டீர். மக்கள் செய்த கிளர்ச்சிக்கு பயந்து குற்றவாளி பரபாசுக்கு விடுதலையும் குற்றமற்ற உமக்கு மரண தண்டனையும் கிடைத்தது. இன்று என் உள்ளத்திலே தேவரீர் தீர்ப்பிடப்படுகின்றீர். என்னுள் இருக்கும் பல்வேறு உணர்ச்சி பெருக்குகள் அறிவுக்கு அடங்காமல் அன்று மக்கள் செய்த கிளர்ச்சி போல உமக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்கின்றன. என் அறிவோ என் மனதிற்கு அடங்காமல் அன்னாஸ் கைபாஸ் சதி செய்தது போல உமக்கு எதிராக சதி செய்கின்றது. எனது கற்பனை திறனோ ஏரோது போல செயல்படுகிறது. ஏரோது வந்திருக்கின்றான் என்பதை அறிந்ததுமே பிலாத்து தடுமாறியது போல கற்பனை திறனின் செயலால் பல தடவைகளில் என் மனமும் தடுமாறுகிறது. இந்நிலையில் என் உள்ளத்தில் வாழும் உமக்கு எதிராக நானே பல தடவை மரண தீர்ப்பு அளிக்கிறேன். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியை எனது உள்ளத்திலே அனுப்பியருளும். அவர் தம் அருட்கொடைகளால் என்னுள் உமக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் சக்திகளை அடக்குவதற்கு உதவி செய்வாராக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வீஸுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார்க்கப்படுவது. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை மை ஆராதித்து வணங்கி முக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் முதற்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று உலகிலே உமக்கு மரண தண்டனை கிடைத்த போது மரசிலுவை செய்து அதை உமது தோள்களிலே சுமத்தினார்கள். ஆதியில் ஆதாம் தான் செய்த குற்றத்தை தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளாதது அதை ஏவாள் மேல் சாட்டினான். ஏவாள் தன் குற்றத்தை மனஸ்தாபத்துடன் ஏற்றுக்கொள்ளாது சாத்தான் மீது சுமத்தினாள். இந்த யூதர்களும் தங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அவைகளை சிலுவையின் பளுவிலே உம்மீது சுமத்துகிறார்கள். இன்று என் உள்ளத்திலே என் பாவ பளுவை உம்மீது சுமத்துகிறேன். என் பலவீனத்தை உணர்ந்து எனது பாவங்களின் துரோகத்தை அறிந்து மனஸ்தாப உள்ளத்தோடு உம்மிடம் ஓடி வந்து மன்னிப்பு பெற்று மனம் திரும்புவதற்கு பதில் நான் என் பாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக மனஸ்தாபப்படவில்லை. மன்னிப்பு கேட்டு உம்மிடம் ஓடி வரவில்லை. நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளாமல் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு பெறாமல் இருந்த போதெல்லாம் பாவபலுவை சிலுவையாக உம்மீது சுமத்தினேன். ஆவியானவரே, உமது கொடைகளில் ஒன்றாகிய தெய்வ பயத்தை எனக்கு தந்து இவ்வரத்தால் நான் பாவத்தை வெறுத்து தள்ள எனக்கு உதவி செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வீஸுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பறக்கடுவது. ஆமேன். மூன்றாம் நிலை,
இயேசு சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் முதற்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று உலகிலே தேவரீர் சிலுவை சுமந்த போது சிலுவையின் பாரத்தால் முதல் முறை கீழே விழுந்தீர். உமது வாழ்வில் நீர் கடவுளின் மகனானால் கீழே குதியும் என்று சோதிக்கப்பட்ட போது அச்சோதனையை செய்தீர். ஆனால் மனிதர்கள் தங்கள் மனதிலிருந்து எழுகின்ற முக்கிய இச்சமான அகங்காரத்தின் பாவத்தால் விழுவதையும் முதல் முறையாக விழுந்து கிடக்கும் நீர் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றீர். எங்களுடைய அகங்காரம் வீண் பெருமையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுபட்டு வர எங்களுக்கு உதவி செய்தரணும். இன்று எங்கள் உள்ளத்திலே எங்கள் பாவலின் பழுவால் கீழே விடுகிறீர். முக்கியமாக மனதை சார்ந்த இச்சையாகிய எங்கள் பெருமையினால் உம்மை நாங்கள் கீழே தள்ளுகிறோம். மனதின் தத்துவங்களை, அறிவு, சுதந்திரம் இவைகளை தவறிய வழியில் பயன்படுத்துகிறோம். இவ்வாறு நாங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் உம்மை கீழே தள்ளுகிறோம். எங்கள் அறிவை உமது ஞானத்திற்கு எதிராக செலுத்திய போதும் எங்கள் சுதந்திரத்தை கொண்டு உமது திருசுத்தத்திற்கு விரோதமாக பயன்படுத்த போதும் நாங்கள் வெறும் பெருமைக்காரர்களாக மாறுகிறோம். இச்சிலுவையால் உம்மை கீழே விழ செய்து கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியே, நான் ஞானத்தின் போது பெற்ற ஞானஸ்நானத்தின் போது பெற்ற விசுவாசத்தை புதுப்பித்தருளும். இந்த விசுவாச ஒளியில் இறைவனின் முன்னிலையில் நான் என்னை தாழ்ச்சியுடன் வாழ செய்தருளும். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தை பார்க்கப்படுவது. ஆமேன். 4ஆம் நிலை. ஆண்டவர் தன்னுடைய தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் முதற்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று உலகிலே சிலுவை சுமந்து செல்ல முடியா வேதனைகளுடன் நீ சென்றபோது உமது வியாகுலத்தாய் உம்மை சந்தித்தார்கள். இச்சந்திப்பு ஒரு பக்கம் இருவருடைய துன்பங்களை அதிகரித்த போதிலும் மறுபக்கம் இருவரும் ஆறுதலும் அடைந்தனர். இச்சந்திப்பினால் இருவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மீட்பு பணியை தொடர்ந்து செய்வதற்கு திடம் பெற்றார்கள். இன்று எங்கள் உள்ளத்திலே இறைவன் பல்வேறு வழிகளில் எங்களை சந்திக்க வருகிறார். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே நான் அதை உணர்வதில்லை. வாழ்வில் வரும் நிகழ்ச்சிகள், சந்திக்கும் ஆட்கள், செய்யும் வேலைகள் முதலியவைகள் வழியாக என்னை ஆண்டவர் சந்திக்கின்றார். இவ்வேளைகளிலெல்லாம் நான் உணர்ந்து உம்மை தேடி வந்து சந்தித்திருந்தால் என் ஆன்ம வாழ்வில் எத்தனையோ திடம் பெற்றிருப்பேன். பரிசுத்த ஆவியே, பக்தி என்னும் உமது வரத்தை எனக்கு தந்தருளும். இதனால் என்னை சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனிலும் நான் உம்மையே சந்தித்து அவர்களுக்கு பணிபுரிவதை உமைக்கே பணிபுரிவதாக கொள்வேனாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தை பார்க்கப்படுவது. ஆமேன். 5ஆம் நிலை. இயேசு தமது சிலுவையை சுமப்பதற்கு சிறிய ஊரான சீமோன் உதவி செய்கிறார். அன்று உலகில் சிலுவையை சுமக்க முடியாமல் தள்ளாடிய போது சீரேனே ஊரானாகிய சீமோன் என்பவரை உமது சிலுவையை சுமந்து வர கட்டாயப்படுத்தினீர். மனமுவந்து சிலுவையை சுமக்க சீமோன் வரவில்லை. கட்டாயப்படுத்தினதன் காரணத்தினால் சீமோன் உமது சிலுவையை சுமக்கிறார். இறைவனோடு அருள் தரும் வழிகளோடு மனிதர்கள் ஒத்துழைக்க தயங்குவதை இவர் எடுத்து காட்டுகின்றார். இன்று என் உள்ளத்திலே நானும் இறைவனோடு ஒத்துழைக்க தயங்குகிறேன். என் உள்ளே இருக்கும் தத்துவங்கள் அருளோடு ஒத்துழைக்க மறுக்கின்றன. பல தடவைகளில் இவை ஒன்றாக சேர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்தையே உருவாக்கி விடுகின்றன. ஒத்துழைத்து அருளின் உதவி பெற்று இருந்தால் ஆன்மாவிற்கு எதிராக சொல்லும் சக்திகளை வென்று அடக்கி
பாவத்தின் மேல் வெற்றி பெற்றிருப்பேன். ஆவியானவரே, திடம் என்னும் உமது வரம் இல்லாமல் நான் ஆன்ம வாழ்வில் தடுமாறுகிறேன். அருளோடு ஒத்துழைக்க தயங்குகிறேன். உமது அருளின் உதவியால் ஆன்ம வாழ்வில் என்னை திடப்படுத்தியருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். 6ஆம் நிலை. இரத்த கரை பிடித்த இயேசுவின் திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கின்றாள். அன்று உலகிலே உமது சிலுவை பாடுகளின் போது உமது திருமுகத்தின் துன்ப நிலை கண்டு ஒரு பெண் உதவி செய்ய முன்வருகிறாள். ஒரு துணியால் உமது முகத்தை துடைக்கிறாள். அத்துணியிலே முகத்தின் சாயலை பதிய செய்து அவளுடைய உதவியை பாராட்டினீர். அருளை பெற்றுக்கொள்வதற்காக மனிதன் ஒரு அடி எடுத்து முன் வரும்போது கடவுள் ஒரு மைல் முன் வந்து அருளை தருகிறார் என்பதை எடுத்து காட்டுகின்றீர். இன்று என் உள்ளத்திலே இத்தகைய ஒரு செயல் நடைபெறுகிறது. அருள் தருதலும் அருள் பெறுதலும் நடைபெறுகின்றன. அருளோடு நான் ஒத்துழைக்கும் போது நான் வழிபடுவதை உணர்கிறேன். அந்த அருள் தரும் ஆற்றலால் என் உள்ளத்தில் உமக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் சக்திகளை அடக்கி வாழ முடிகிறது. பரிசுத்த ஆவியே, என்னில் வாசம் செய்யும் நீர் நற்கிரிகள் செய்ய எனக்கு தூண்டும் போதெல்லாம் நான் உமது குரலுக்கு செவி சாய்த்து நீர் தரும் அருளோடு ஒத்துழைக்க செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பறக்கடுவது. ஆமேன். 7ஆம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். அன்று உலகிலே சிலுவை சுமந்து கொண்டு சென்ற போது சிலுவையை தூக்கி செல்ல பலமற்றவராக அச்சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை கீழே விழுந்தீர். வாழ்விலே மனிதன் பொருளாசை என்னும் இச்சைக்கு அடிமையாகும்போது நிலை தவறி விழுகிறான் என்பதை தேவரீர் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றீர். இன்று என் உள்ளத்திலே உமது இந்த பாடுகள் நடைபெறுகின்றன. நான் பொருளாசை என்னும் இச்சைக்கு அடிமையாகி வாழும்போது நான் நிலை தடுமாறுகிறேன். பரமனுக்குரிய இடத்தை படைக்கப்பட்ட பொருளுக்கு கொடுக்கிறேன். இறைவனுக்குரிய இடத்தை பொருட்கள் அபகரிக்கும் போது என் உள்ளத்திலே அப்பாவத்தின் கனத்தால் நீர் கீழே விழுகிறீர். பரிசுத்த ஆவியே, ஞான ஸ்நானத்தின் வழியாக நாங்கள் பெற்றிருக்கும் நம்பிக்கை என்னும் புண்ணியம் என் வாழ்வில் செயல்பட செய்தருளும். இப்புண்ணியத்தில் வலிமை பெறும் என் மனம் உலகப் பொருட்களுக்கு தன்னை அடிமையாக்காது கடவுளின் பிள்ளைக்குரிய சுதந்திர வாழ்வு வாழ செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார்க்கடுவது. ஆமேன். 8ஆம் நிலை. இயேசு தம் பின்னால் அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். அன்று உலகிலே சிலுவை சுமந்து கொண்டு சென்ற உம்மை கண்டு அழுது வந்த பெண்களுக்கு ஆறுதல் அளித்தீர். அவர்களுடைய தவறுதலான மனப்பாங்கை திருத்தினீர். ஆன்ம தீமையாகிய பாவத்தை பற்றி சிறிதும் உணராமல் உடலின் தீமையை மட்டும் உணர்ந்த அவர்களுடைய மனப்பாங்கை மாற்றியமைத்தீர். இன்று என் உள்ளத்திலே ஐம்புலன்களின் உணர்வு அதிகரிக்க பாவத்தை தீமையாக காட்டுகின்ற பாவப்புலன் உணர்வதற்காக மாறுவதை உணர்கிறேன். பாவப்புலன் உணர்வற்றதாக மாறுவதை நான் உணர்கிறேன். இந்நிலையில் ஆண்டவரே, பாவத்தை உடனே உணர்ந்து கொள்ளும் ஆன்மீக பலனை வளப்படுத்தியருளும். இதனால் நான் பாவம் என்னும் தீமையை வாழ்விலிருந்து வெறுத்து தள்ள செய்தருளும். ஆவியானவரே, ஞானம் என்னும் உமது கொடையை எனக்கு தந்தருளும். இக்கொடையினால் புத்தொளி பெறும் என் புத்தி பாவத்தை விலக்கி வாழ செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார்க்கப்படுவது. ஆமேன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அன்று உலகிலே சிலுவையை தூக்கி செல்வதற்கு சக்தியற்றவராக தூக்கி சென்ற நீர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை கீழே விழுந்தீர். மனிதன் உடலின் இச்சையாகிய சிற்றின்பத்திற்கு அடிமையாக வாழும்போது தன் அருள் வாழ்விலிருந்து தவறி விழுந்த பாவத்திற்கு அடிமையாக வாழ்கிறான் என்பதை எடுத்து காட்டுகின்றீர். இன்று என் உள்ளத்திலே உடல் இன்பம் பல வழிகளில் எனக்கு பாவத்திற்கு அடிமையாக்க முயற்சிப்பதை நான் உணர்கிறேன். உம்மிடம் கற்களை அப்பமாக மாற்ற சொல்லே சாத்தான் சோதித்த போது மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாயில் என்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கின்றான் என்றீர். இதை உணர்ந்து நானும் ஆண்டவரே உடல் இன்பத்திற்கு அடிமையாகாதபடி எனக்கு வல்லமை அளித்தருளும். பரிசுத்த ஆவியே, தேவ சிநேகம் என்னும் நெருப்பை என் இருதயத்தில் பற்றியற செய்தருளும். அன்பு வாழ்வு வாழ்ந்து இறை அன்புக்கும் அயலார் அன்பிற்கும் எதிராக பாவ செயல்களை வாழ்விலிருந்து வெறுத்து தள்ள செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக்கடுவது. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். அன்று உலகிலே உமது பாடுகளின் போது ஆடை உரியப்பட்டீர். ஆதி மனிதனின் அருள் உயிரை இழந்தவுடன் அவனுடைய ஆன்மாவிற்கும் உடலுக்கும் இடையே போராட்டம் ஆரம்பமானது. இப்போராட்டத்தில் உடலுக்கும் அதனுடைய இச்சைகளுக்கும் வெற்றி கிடைக்கும்போது மனிதன் தன்னை கேவலப்படுத்துவதை நீர் எடுத்து காட்டுகின்றீர். இன்று என் உள்ளத்திலே சின்னப்பரின் உள்ளத்தில் நடைபெற்ற போராட்டம் போல் ஒன்று நடைபெறுகிறது. நான் நன்மை செய்ய விரும்பும் போதெல்லாம் என் கைக்கு எட்டுவது தீமைதான். இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கின்றேன். ஏனெனில் என் உள்ளத்தில் நான் கடவுளின் சட்டத்துக்கு மனமுவந்து உட்படுகிறேன். ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் பாவ சட்டத்திற்கு என்னை சிறைப்படுத்துகின்றது. ஆவியானவரே, என் உடல் உமது ஆலயம் என்பதை உணர்கிறேன். இந்த ஆலயத்தின் தூய்மையை கெடுக்க எனக்குள் நடக்கும் போராட்டத்தில் உமது உதவியின்றி நான் வெற்றி பெற முடியாது. உமது தனிப்பெரும் அருளால் நான் கற்புடைய வாழ்வை வாழ செய்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பறக்கடுவது. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அன்று உலகிலே சிலுவை சுமந்து வந்த உம்மை அச்சிலுவையில் 3 ஆணிகளால் அறைந்தார்கள். மனிதன் இறைவனின் அருளை இழந்து 3 முக்கிய பாவ இச்சைகளுக்கு அடிமையாகும்போது அவன் எவ்வாறு பரமனிடமிருந்து தன்னை பிரித்து படைக்கப்பட்ட பொருளோடு தன்னை சேர்த்து கொள்கின்றான் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கூறுகின்றீர். இன்று என் உள்ளத்திலேயும் இந்நிலை ஏற்படுவதை நான் உணர்கிறேன். உம்மை சோதித்த சாத்தான் என்னிடமும் அந்த 3 சோதனைகளை கொண்டு அடிக்கடி சோதிக்கின்றது. ஆனால் உமது உதவியுடன் உம்மை போல சோதனைகளை ஜெயிக்காமல் நான் தோல்வி அடைவதையும் உணர்கிறேன். இவ்வாறு தோல்வி அடையும் போதெல்லாம் 3 ஆணிகளால் அறையப்பட்டு உமது பாடுகளை என்னுள் திரும்பவும் நீர் அனுபவிப்பதையும் உணர்கிறேன். ஆவியானவரே, சோதனை வேளைகளிலே என் பலமாக இருப்பீராக. 3 இச்சைகளும் என்னை எதிர்த்து போராடும்போது நீர் என்னுள் இருப்பதையும் எனக்கு உதவி செய்வதையும் நான் உணர்ந்து உமது உதவியால் வெற்றி பெறுவேனாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இறக்கத்தினால் சமாதானத்தை அழைப்பார கடுவது. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அன்று உலகிலே தேவரீர் சிலுவையில் உயிர் விட்டு இறைவனின் திருசுத்தத்திற்கு பணிந்தீர். மனிதர்கள் இறைவனின் திருசுத்தத்தை எதிர்த்து வாழ்வதற்கு நீர் சிலுவையில் பரிகாரம் செய்தீர். மனிதர்கள் எவ்வாறு இறைவனின் திருசுத்தத்திற்கு பணிந்து வாழ வேண்டுமென்று உண்மையை உமது சிலுவை எடுத்து காட்டுகின்றது. இன்று என் உள்ளத்திலே என் மனம் இறைவனின் திருசுத்தத்தை அடிக்கடி எதிர்ப்பதையும் இறைவனின் திருசுத்தத்திற்கு பணிந்து வாழ மறுப்பதையும் நான் உணர்கிறேன். என் உள்ளத்தாலும் உமது சிலுவை மரணம் நடைபெற வேண்டும். அதாவது என் மனம் இறைவனின் திருசுத்தத்தை ஏற்க மறுக்கும்போது நான் அதை இறைவனின் திருசுத்தத்திற்கு பணி செய்ய வேண்டும். அதுவே என்னுள் நடைபெறும் உமது சிலுவை மரணமாக இருக்க வேண்டும். ஆவியானவரே, சிலுவை மரணத்தால் என் ஆன்ம வாழ்வுக்கு வேண்டிய எல்லா அருளையும் இயேசு சம்பாதித்து தந்துள்ளார். இருப்பினும் உமது உதவி இல்லாமல் அருள் வாழ்வு வாழ முடியாமல் தயங்குகிறேன். உமது உதவியை தந்து என்னை வழிநடத்துவீராக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இறக்கத்தினால் சமாதானத்தை அழைப்பாரப்படுவது. ஆமீன். 13ஆம் நிலை. மரித்த இயேசுவை அவருடைய தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அதை நன்றால் முதற்சிஷ்டபாரமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று உலகிலே சிலுவையிலிருந்து எடுக்கப்பட்ட உமது திருவுடலை உம் அன்பு தாயின் மடியில் வைத்தார்கள். கீழானவற்றிற்கு சாவதே மேலானவற்றை அடைய வழி என்பதை உமது மரணம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. விதை சாகிறது, மரமாக வளர்கிறது. கோதுமை மணி மடிகிறது, பலன் தருகிறது. நீர் மரணமடைந்தீர், உயிர்த்தீர். இன்று என் உள்ளத்திலே உமது சிலுவை மரணமும் உயிர்ப்பும் சிறிய அளவில் நடைபெறுகின்றது. தன்னடக்கத்தால் நான் என் ஐம்புலன்களை மடக்கி சாகும்போது என் அறிவு தெளிவு பெற்று உயிர்க்கிறது. என் அறிவை உமது வழியில் செலுத்தி பரித்தியாகம் செய்து அது சாகும்போது என் மனம் வலிமை பெற்று பாவத்தை ஜெயிப்பதையும் அதன் வழி உமது உயிர்ப்பில் சிறு பங்கு பெறுவதையும் நான் என் வாழ்வில் உணர்கிறேன். ஆவியானவரே, என் சக்திகளை நான் அடக்கி நல்வாழ்வு வாழ அறிவு, புத்தி என்னும் உமது கொடைகளை எனக்கு தந்தரணும். உமது அருளின் உதவியால் பாவத்தை ஜெயிக்கும் கலையை எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இறக்கத்தினால் சமாதானத்தை பார்க்கிறது. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை நின்றால் முதற்சிஷ்டபாரமான சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்று உலகிலே சிலுவையில் உயிர் விட்டீர், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டீர். உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனின் ஆன்ம இழத்திற்காக தேவையான எல்லா அருள் உதவிகளையும் தேவரீர் உமது பாடுகளாலும் மரணத்தாலும் சம்பாதித்து தந்து எங்களை பலப்படுத்தினீர். உமது உயிர்ப்பின் வாயிலாக அந்த அருட்கொடைகளை எங்களுக்கு தொடர்ந்து தருகிறீர். இன்று என் உள்ளத்திலே உம்முடைய மரணமும் உயிர்ப்பும் செயலாற்றுகின்றன. எனது ஆன்மாவை நான் மீட்டுக்கொள்வதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் தேவரீர் தருவதற்கு தயாராக இருப்பதையும் நான் அறிவேன். தேவத்திரியானமான வாழ்வு வாழும்போது உமது மரணத்திலும் முக்கியமாக உமது உயிர்ப்பிலும் நான் பங்கு பெறுவதை உணர்ந்து வாழ செய்தருளும். ஆவியானவரே, விமரிசை என்னும் உமது கொடையால் நான் இயேசுவின் மரணத்திலும் முக்கியமாக அவருடைய உயிர்ப்பிலும் பங்கு பெற செய்தருளும். இந்த உமது உதவியால்
உயிர்த்த இயேசுவுடன் சேர்ந்து நானும் பாவத்தை, துன்பத்தை, இறுதியில் மரணத்தையும் வென்று வாழ்வேனாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக்கடுவது. ஆமீன். பரிசுத்த பிதா பாப்பானுடைய கருத்துக்களுக்காக, முக்கியமாக அவருடைய உடல் நலத்திற்காக, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழுவிடாதையும் தின்மை எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சுரேஸ்வருடைய மாதாவே, பாவலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சூனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வியாகுலத்தை ஆகி எங்களுக்காக மன்றாடும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமீன்.